ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிட்டிங் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் க்ரோஷே பற்றி பார்த்துருப்பீங்க. க்ரோஷே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருக்கும். ஸ்டிச்சஸ் எல்லாம் எப்படி பண்ணணும், பேசிக் ஸ்டிச்சஸ் என்னென்ன, ஒரு கேப், கவுன், ஸ்வெட்டர் அது போடுற வரைக்கும் எல்லாமே பழகியிருப்பீங்க. வாங்க அடுத்தது வந்து நம்ம நிட்டிங் பற்றி பார்ப்போம். நிட்டிங் வந்து க்ரோஷேலேருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுங்க. க்ரோஷே பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் ஹூக்கு மட்டும் யூஸ் பண்ணி நம்ம க்ரோஷே பண்ணுவோம். அந்த சிங்கிள் ஹூக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைஸஸில் இருக்கும். அந்த சைஸஸ் வாங்கி நம்ம ஒர்க் பண்ணுவோங்க. 2mmலேருந்து 12mm அதுக்கு மேலே வரைக்கும் இருக்குங்க. அதில் யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு த்ரெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் க்ரோஷேயில். நிட்டிங்கும் சேம் ப்ராசஸ் தாங்க. ஆனால் இதில் ஒரு ஹூக்குக்கு பதிலாக நம்ம 2 ஹூக் யூஸ் பண்ணுறோம். அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டிக்ஸ் மாதிரி ரெண்டு ஹூக் இருக்கும் நம்மளுக்கு. அதில் வந்து நிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இதுவும் த்ரெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதாவது சைஸ் வந்து மாறுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3mm, 4mm, 5mm அந்த மாதிரி இதுலேயும் சைஸஸ் இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிக்காக வாங்குறத விட இந்த வளையம் மாதிரி வாங்கிட்டோம்னா, உங்களுக்கு இமேஜில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த வளையம் மாதிரி வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெளியே கலண்டு வராத மாதிரி இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணும்போதே இந்த மாதிரி வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அடுத்து நீங்கள் நிட்டிங் கற்றுக்க விரும்புனீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஹூக் வந்து நான் இந்த ஹூக் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேங்க. நீங்கள் இந்த ஹூக் வாங்குங்க. இதுலேயும் சைஸஸ் இருக்குது. ஆரம்பத்தில் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்க. அதாவது ஒரு 4mm, 5mm வாங்குங்க. பாருங்கள், இந்த இமேஜில் வந்துட்டு ஒரு சைடு நிட்டிங்கோட இமேஜும் ஒரு சைடு வந்து க்ரோஷேவோட இமேஜும் இருக்கும். பாருங்கள் ஸ்டிச்சஸ் வந்து எப்படி டிஃபர் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் ஸ்டிச்சஸ் பாருங்கள். நம்ம க்ரோஷேட்டில் வந்து சிங்கிள் க்ரூஷே பார்த்தோம், டபுள் க்ரூஷே பார்த்தோம், ட்ரிபிள் க்ரூஷே பார்த்தோம் இல்லைங்களா. அதே போல் தான் நிட்டிங்லேயும் ஸ்டிச்சஸ் இருக்குங்க. இதுலேயும் வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்கும். இதெல்லாம் பேசிக். நம்ம எப்படி க்ரோஷேயில் பேசிக் ஸ்டிச்சஸ் கற்றுக்கிட்டோமோ அதே போல் நிட்டிங்லேயும் நம்ம கொஞ்சம் பேசிக்ஸ் எல்லாம் கற்றுக்கணுங்க. கற்றுக்கிட்டோம்னா அப்புறம் நம்ம எல்லா ப்ராஜெக்ட்டும் லைனாக பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா. வாங்க சில நிட்டட் இமேஜஸ் பார்க்கலாம். இந்த இமேஜஸ் எல்லாம் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேங்க. சாக்ஸ் இதே போல் வந்து நம்மளும் ஒர்க் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து நிட்டிங் வந்து கொஞ்சம் பேசிக்ஸ் தெரிஞ்சிருச்சுனாவே போதுங்க. இது க்ரோஷே விட கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நம்ம பழகிட்டோம்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. க்ரோஷே அளவுக்கு இதுக்கு ஸ்டிச்சஸ் தெரிஞ்சிருக்க வேண்டியதில்லை. இதுக்கு கொஞ்சமாக நம்ம ஸ்டிச்சஸ் தெரிஞ்சால் போதும். அதே மாதிரி எப்படி வந்து த்ரெட்ஸ் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதுங்க. நம்ம இந்த நிட்டிங் வந்து ஈஸியாக பண்ணலாம். ஆல்ரெடி க்ரோஷே கிளாஸஸ் போயிட்டுருக்குங்க. க்ரோஷே கிளாஸஸில் வந்து பேசிக்லேருந்து ட்ரெஸ் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது வரைக்கும் நான் வந்து டீட்டெயில்டாக வந்து கிளாஸ் போட்டிருக்கேங்க. அதே போல் தான் இப்போ நிட்டிங் கிளாஸும் ஆரம்பிக்கிறதா இருக்குது. நான் வந்து இந்த இமேஜில் வந்து உங்களுக்கு நம்மளோட குரூப்போட நம்பர் தரேன். இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, நிட்டிங் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா அந்த நம்பருக்கு எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.